புங்குடுதீவை சேர்ந்த மாணவி வித்யாவின் கொலையுடன் தொடர்புடைய கொலையாளிகளுக்கு சார்பாக சட்டத்தரணிகளை ஆஜராக வேண்டாம் என வலியுறுத்தி வவுனியாவின் அனைத்து பாடசாலைகளிலும் இன்று பகல் 11 மணியிலிருந்து 12 மணி வரை அமைதியான முறையில் கவனஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. குறிப்பாக வவுனியா புதுக்குளம் மத்திய மகா வித்தியாலய மாணவர்கள் வீதியில் இறங்கி அரசே மாணவர்களின் பாதுகாப்புக்கு யார் பொறுப்பு, பெண்கள் என்ன விளையாட்டு பொருளா, சிறுவர் உரிமைகள் எங்கே, குற்றவாளிகளுக்கு ஆதரவாக நீதிமன்றத்தில் ஆஜராக்காதீர்கள், சட்டத்தரணிகள் கொலையாளிகளுக்காக வாதிடக்கூடாது, வித்யாவின் கொலைக்கு நீதி வேண்டும், எம் சமூகமே காத்திருந்தது போதும், பெண்கள் இனத்தை பார்க்க எழுச்சிகொள் போன்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை தாங்கி தமது முழுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். வவுனியா தெற்கு வலயத்துக்குட்பட்ட தமிழ் மத்திய மகா வித்தியாலயம், சைவப்பிரகாச மகளிர் கல்லூரி, பண்டாரிக்குளம் விபுலானந்தா கல்லூரி, பூந்தோட்டம் மகா வித்தியாலயம், கோவில்குளம் இந்து கல்லூரி, நெலுக்குளம் கலைமகள் வித்தியாலயம், செட்டிக்குளம் மகா வித்தியாலயம், வவுனியா வடக்கு வலயத்துக்குட்பட்ட புதுக்குளம் மகா வித்தியாலயம், கனகராயங்குளம் மகா வித்தியாலயம், புளியங்குளம் மகா வித்தியாலயம், ஓமந்தை மகா வித்தியாலயம், நைனாமடு வித்தியாலயம், நெடுங்கேணி மகா வித்தியாலயம் உள்ளிட்ட பல பாடசாலைகள் நீதி வேண்டி இன்றைய போராட்டத்தில் ஈடுபட்டன. இதேவேளை வவுனியா நெலுக்குளம் தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்களும் நீதி வேண்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிபர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் என ஒன்று திரண்டு தமது பாடசாலைகளுக்கு முன்னால் உள்ள வீதிகளில் இப்போராட்டங்களில் ஈடுபட்டனர். புங்குடுதீவில் கொலை செய்யப்பட்ட எங்கள் சகோதரியான வித்யாவிற்கு நீதி வழங்க வேண்டும். இந்த கொடூரக்காரர்களால் கொலை செய்யப்படும் பெண்கள் இப்ப இன்னும் போன 2012 தொடக்கம் 2014 வரையான காலப்பகுதியில் 5000 சிறுவர்கள் பெண்கள் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டுள்ளதாக நாங்கள் நியூஸ் செய்தித்தாள்களில் பார்க்கக்கூடியதாக உள்ளது.